புலன்கள் மூலமா கிடைக்கிற சுகங்கள், புலன்கள் மூலமா கிடைக்கிற பெருமைகள், மனத்தின் மூலமா கிடைக்கிற பெருமைகள் அப்படின்னு பலவிதமான இந்த பெருமைகள்லேயே வந்து கட்டி போட்டு மனம் இருக்கிறதுனால அந்த தூங்கி எழுந்து அற்புதமான சுகத்தை அனுபவிச்சோம். அதை விசாரிப்பார், இங்க யாருமே இல்லாத அளவுக்கு இங்க எல்லோரும் பிஸியாக இருக்கின்றோம். பிஸியாக இருக்கின்றோம். ஒரு க்ஷணம், ஒரு தடவை, ஒரு முறை அது பொருளுடைய உண்மை சுரூபத்தை இதுதான் இப்படித்தான் இருக்குன்றதை உணர்ந்தாலே போரும். யூ ஆர் டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம்டு. நீன்ற இருப்பு வந்து அதற்கப்புறம் வந்து மனம் இருக்கும், வாழ்க்கை போயிட்டு இருக்கோம், புலன்கள்லாம் இயங்கிட்டு இருக்கோம், எங்கேயும் போயிட மாட்டோம், எதுவும் நிகழ்ந்துடாது. ஆனால் வந்து இப்பொழுது டோட்டலா உள்ள இருக்கிற ஆள் வந்து உண்மை வஸ்து. அந்த உண்மை வஸ்துலேயே தோன்றிருந்தவர் தான் மகரிஷி, பகவான் ரமண மகரிஷி. அவருடைய பாட்டு ஒன்று முக்கியமா, அவரும் இதே தான் சொல்றாரு. அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும் அப்படின்றார். அது நீ, அதாவது நீ அதுவாக இருக்கிறாய். இதே தத்துவமசிய அந்த வேத வாக்கியத்தை செய்யுள்ள முதல் வரியா போட்டுட்டார். அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும். ஆர்த்திடவும் கோஷம் போட்டு சொல்றது. மறைகள் விதவிதமா சொல்றது. வேதங்கள், மறைகள்னா வேதங்கள், வேதங்கள் எல்லாமே விதவிதமா சொல்றது. அப்பேற்பட்ட அந்த பொருள் நீ என்று கோஷம் போட்டு சொல்லப்படுகின்றது. ஆர்த்திடவும் தன்னை எதுவென்று அப்படி இந்த கோஷம் போட்டு நீ அதுவாக இருக்கிறாய் சொல்றது. அப்படின்னா சுத்தமா நான் இப்போ இருக்கிற நிலைமையே வந்து உண்மையான நிலையே கிடையாது. எங்கேயோ வந்து எனக்கு சொந்தமில்லாத ஒரு இடத்துல ஏதோ கண்ணை கட்டி போட்ட மாதிரி, ஒரு சத்திரத்துல நானும் வந்து 100 பேர்ல ஒருத்தர் இருக்கா மாதிரி இந்த மனத்துக்குள்ள ஏகப்பட்ட பதிவுகள் வந்து 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 டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு. நிறைய கெஸ்ட் வந்து விசிட் பண்ணி போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நானும் வாழ்ந்துட்டு இருக்கா மாதிரி என்னுடைய விழிப்பு நிலை வாழ்க்கையில நான் போயிட்டு இருக்கேன். அதை வந்து ஒரு 2வது லைன்ல சொல்றாரு. தன்னை எதுவென்று தான் தேர்ந்து இராது, அது நான் இது அன்று என்று எண்ணல் உரமின்மையினால் என்றும் அதுவே தானாய் அமர்வதால் அப்படின்றார். அதாவது வந்து இங்க விசாரிக்கிறதுக்கு கூட ஒரு அர்ஜென்சி வேணும், ஒரு பர்பஸ் கிடைக்கணும். எனக்கு இதுதான்ப்பா வேணும். ஏன்னா இதுக்கு குறைஞ்சு மனத்துக்குள்ள அடையிற எந்த திருப்தியும் வந்து பொய் திருப்தி, டெம்பரரியா இருக்கும், பின்னாடி அப்படியே எழுந்து வந்துடும். பூதாகரமா மனம் வந்து இது எனக்கு போறாது, இன்னும் வேணும் அப்படின்னுட்டு ஒரு பொதகுழி போல எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டுக்கும். அதனால மனத்து மூலமா அடைகிற திருப்திகள் எதுவுமே உண்மை அன்று, அது கதிக்கும் கொண்டு போய் வழி சேர்க்காது. அதனால பகவான் என்ன சொல்றார்? உரன் இன்மையினால், உரன்னா என்ன? தீரத்தன்மை, உணர்ந்து தெளிந்து இருத்தல். உணர்ந்து தெளிந்து இருத்தல், தீவிரமான சாதகத்தில் ஈடுபடுதல். தீவிரமான சாதகம்னா நம்ம பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு இதுவே காரியம்னு இருக்கிறதா? இல்லை, பொருளை உணர்ந்துக்கணும். நான்ன்றது அரிய பொருள். இது புலன்கள் மூலமா நான் விழிப்பு நிலை தோறும் அப்படி அப்படியே என்னை இறைத்து வெளியில அப்படியே என்னென்னமோ விஷயங்கள்ல பலவிதமான விஷயங்கள் இங்க இருக்கு டிஸ்ட்ராக்ஷனுக்கு, அதுகள்லாம் என்னை இறைக்காமல் உள்ளுக்குள்ள அதே பெருநாட்டத்தோட வாழறது. வெளியில என்ன நிலைகளோ அதற்கு ஏற்ப வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கிறது. அதுதான் உள்ள வந்து நான் யாருன்ற விசாரம் பண்ணிட்டே இருக்குது. வெளியில வந்து என்ன நிலைகளோ எது என்ன, இதுல வந்து நம்ம எதுவுமே ரெசிஸ்ட் பண்ண முடியாது. எல்லாமே ஒரு பொருள் தான். மாயை கூட அதனோட பொருள் தான். என் மனம் கட்டி போடப்பட்டிருக்குன்னா அந்த கட்டி போடப்பட்ட தன்மையும் அதனால்தான். அதுதான் விளக்கணும். அது விளக்கணும்னா அது சந்நிதியை நான் தெரிஞ்சுட்டு அந்த பக்கமா பார்த்து நான் நின்றுட்டே இருக்கணும். அதுதான் சாதாரணம். மனத்தை அழிக்கிறதுனா மேலான பொருள் ஒண்ணு இருக்குன்னு நம்பிக்கையோட அந்த பக்கம் என்னுடைய விழிப்பு நிலை தோறும் எல்லா செயல்களையும் எதையுமே தவிர்க்காமல்
அதற்கு அந்த செயல்கள்லேயே மூழ்கி அதுவாகவே வாழாமல் அது பாட்டுக்கு அது நடந்துட்டு இருக்கட்டும். ஆனா பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த செய்பவனே, இந்த விழிப்பு நிலை தோறும் வாழ்பவனே, இந்த நான், என்னை, என்னால், என்னோடுன்ற தன்மைகளுக்கு உள்ளெல்லாம் இருக்கும் அந்த பொருள் என்ன? ஆழ்ந்த உறக்கத்தில் தினம் விழித்து பல விஷயங்கள நாட்டங்கள் கொண்டு வாழும் இவன் எவன் அப்படின்னு ஒரு விசார பார்வையாகவே தொடர்ந்து வாழுதல் தான் வந்து இங்க வந்து ரொம்ப இன்றியமையானது. அதுதான் பகவான் வந்து ரமண மகர்ஷியும் சொல்றார். அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்திராது அது நான் இது அன்று என்று எண்ணல் உரன் இன்மையினால் என்றும் அதுவே தானாய் அமர்வதால். இன்னொன்று வந்து இந்த விசாரத்தை விட்டு ஓடியும் போக முடியாது, இதுவே முழுமையா ஆட்கொள்ளும்படியும் இன்னும் இன்ட்ரெஸ்டும் வரல. இப்படியும் ஒரு கிராஸ் ரோட்ல தான் நிறைய பேர் இருப்பா. அது வந்து என்ன பண்றதுன்னா அது அதனுடைய சொரூபத்தை காமிச்சு காமிச்சு பண்றதுனால எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுது, ஆமா இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்துல நான்ற அமைப்பே கிடையாது, ஆனா ஸ்டில் வந்து என்னுடைய உயிர் லைஃப் எக்ஸிஸ்ட், நான்ற உயிர்ப்பு மாத்திரம் இருக்கு. திருப்பி வந்து கண்டினியூட்டியா நான் இங்க தொடர்றேன். என்னென்னவோ கதாபாத்திரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விழிப்பு நிலை தோறும், அதிலெல்லாம் நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த கதாபாத்திரங்களுக்குள்ள தேடக்கூடாது. கதாபாத்திரங்களையே ஒட்டுமொத்தமாக விழிப்பு நிலைன்றது ஒண்ணு வச்சுட்டு விழிப்பு நிலை தோறும் தாரணா தியான சமாதின்ற அமைப்புல நுட்பமாக எது நடந்தாலும் நடக்கட்டும், ஆனா யாருக்கு நடக்கிறது அப்படின்றதுக்கு அந்த சாக்கு தான் நான் என்ன சொன்னேன், தாரணான்ற இது மூலமும் ஒரு மூச்சு பயிற்சி மூலமா, அதாவது சோகம்ன்றது மூலமா மூச்சு போறது வருது அப்படின்றது மூலமா தாரணா நடந்துட்டே இருந்ததுன்னா அது தியானமா மாறுறது. தியானத்துல நீங்க ஒரே விஷயத்தோடயே இருக்கீங்க. அடுத்தது அந்த தியானமே என்ன ஆகுது, அட் டைம்ஸ் அப்படியே சொரூபமே இல்லாமல் போய் பார்ப்பவனே இல்லாமல் போய் பார்க்கப்பட்ட வஸ்து மாத்திரம் இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரிதான் பொறித்தட்டின மாதிரி the spark will be ignited. It may be ignited at any moment. ஆனா நம்ம பண்ணிண்டே இருக்க வேண்டியது நம்மளுடைய இன்றியமையாத கடமை. இதுதான் வந்து இந்த 2வது ஸ்லோகம், நீ அதுவாக இருக்கிறன்றது. இதையே வந்து இந்த வேற்றுமை உறுப்புல நான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். எந்த கண்ட்ரியில பிறந்திருந்தா என்ன, யாரா இருந்தா எந்த பாஷை பேசிட்டு இருந்தா என்ன, ஆதிவாசியா இருந்தாலும் கூட என்ன, அவைகளுக்குள்ள இருப்பது என்ன, அந்த பாவங்கள் தானே. நான் என்னை என்னால் என்னோடு அந்த பாவங்கள் தானே. பாஷையே தெரியாத ஒரு ஆதிவாசியா கூட இருக்கட்டுமே, மிருகங்களே கூட இருக்கட்டுமே. யானை வந்து குட்டி போடுறது 1 மணி நேரம் அது நிக்கிறதுக்கே போராட்டம் நடக்கிறதா இல்லையா? ரெண்டும் இன்செக்யூரிட்டின்ற ஒரு தன்மையை வச்சுட்டு அது எழுந்து நிக்கணுமே, தன்கிட்ட வந்து பாலை குடிக்கணுமே. அந்த தாய் யானை வந்து அந்த குட்டிய யானைக்குட்டிய தூக்கி தூக்கி நிறுத்துறதும், அதை வழுக்கி தெம்பு இல்லாம விழுறதும். இது என்னடா அது எங்கேயோ இருந்தோம் திடீர்னு எங்கேயோ வெளில கிடக்கோமே, என்ன ஒண்ணுமோ பொருட்களா தெரியுறதே, பக்கத்துல ஏதோ ஒண்ணு பெருசா நிக்கிறதே, அது நம்மளை தூக்கி தூக்கி விடுறதே அப்படின்ற பாவத்தோட அந்த குட்டி யானையும் இப்படி வந்து ஒண்ணுமே ஆட்டங்களே புரியாமல் அந்த ஆட்டங்கள்ல இருந்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் கொண்ட மனங்களா அவைகளும் இருக்கின்றன. இப்படி வந்து எல்லாமே இங்க வந்து மனம்ன்ற ஒரு தனி அமைப்புகளா இருந்திருக்கு. இந்த மனமே இருக்கிறதா அப்படின்றத விழிப்பு நிலை தோறும் நம்ம சாதனைகளுக்கு ஆட்பட்டு தொடர்ந்து விசாரிச்சுட்டே இருந்தா கட்டாயம் ஏதோ ஒரு தருணத்தில் அந்த ஒளி வந்து எஸ் இதுதான் இப்படித்தான் இருக்கு, இதெல்லாம் நான் கிடையாதுன்றது வந்து இவைகளே வந்து நமக்கு அறிவுறுத்திவிடும். அது தானாகவே இருந்துட்டு இருக்கிற பொருள். அதனால வந்து அது புதுசா அடையிறது போதும் கிடையாது. அது வந்து இவைகள் போன உடனே அது வந்து தெள்ளைன்னு துலங்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இங்க நடக்கிற விஷயம். நம்ம வந்து அடுத்த சசங்கத்துல சந்திப்போம்.